ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பருத்தி பால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னது அப்படின்னா பருத்தி விதைகள். இதில் இருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பருத்தி விதைகள் இருந்து பருத்தி பால் எடுத்து அதிலேருந்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பருத்தி பால் செய்ய போகிறோம். இந்த மாதிரி பருத்தி விதைகள் என்ன செய்யும் அப்படின்னா விதைகள் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மாதிரி பருத்தி கொட்டையில் என்ன செய்வாங்க அப்படின்னா மாடுகளுக்கு தீவனத்துக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கடையில் கேட்டு வாங்குறப்ப நல்ல விதையாக பருத்தியிலிருந்து பால் எடுக்கக்கூடிய விதைன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இந்த நான் காமிச்சிருக்க பருத்தி விதை என்ன அப்படின்னா கொஞ்சம் விதை கம்மியாகவும் விதை அதிகமாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் பால் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே பருத்தி விதை மட்டும் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் இதை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பருத்தி விதையை போட்ட உடனே எல்லாமே மிதந்துச்சு அப்படின்னா அது நல்ல பருத்தி விதை அல்ல. நல்ல பருத்தி விதை என்ன செய்யும் அப்படின்னா தண்ணியில் முக்கின உடனே கீழே போயிடும். அதில் இருந்து மட்டும்தான் நீங்கள் பால் எடுக்க முடியும். இந்த மாதிரி மிதந்துச்சு அப்படின்னா அந்த பருத்தி விதையில் எந்த விதமான விதைகளும் இருக்காது. அந்த விதைகளிலிருந்து நம்மளால் பால் எடுக்க முடியாது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே நல்லா மெத்துன்னு மிதக்குது, எதுவுமே தண்ணியில் மூழ்கலை. அதனால் இந்த மாதிரி பருத்தி விதை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பருத்தி பால் எடுக்கிறதா இருந்தால் வாங்காதீங்க. இதில் நிறைய பொக்கு விதைகள் தான் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கும்போதே பருத்தி பால் எடுக்கக்கூடிய விதைன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ நான் இந்த இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் பால் எடுக்கக்கூடியது. இதில் நான் போட்டதில் மிதக்கிறது இவ்வளோ தான், கொஞ்சம் தான் மிதந்துருக்கு பாருங்கள். இது மட்டும்தான் பொக்கு விதை. மீதி எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கீழே போயிடுச்சு. இந்த மாதிரி பருத்தி விதையை வாங்குறப்ப நல்லா பார்த்து கவனமாக வாங்கணும். 2 பருத்தி விதைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பருத்தி விதைகள் வாங்கிக்கோங்க. அதில் மேலே மிதக்கிறது எல்லாமே நல்ல விதைகள் அல்ல. நீங்கள் போட்ட உடனே எந்த விதைகள்லாம் மிதக்குதோ அதெல்லாம் தனியாக இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிற விதைகளை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஊற வச்சுருங்க. நீங்கள் ஊற வைக்கிறப்பவே இந்த மாதிரி மிதக்க ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத விதைகள் எல்லாம் மேலே வந்துடும். நல்ல பால் இருக்க விதைகள் எல்லாமே கீழே ஸ்டோர் ஆகிடும். இது எல்லாம் பாருங்கள் நல்ல திக்காக தின்னமாக இருக்குது. இதில் இருந்து மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா பருத்தி விதைகள்லேருந்து பருத்தி பால் எடுக்க முடியும். இது எல்லாமே இப்போ சூப்பராக பாருங்கள். ஒன்று எடுத்து அமுக்கி பார்த்தாலும் அது ஃபுல்லாகவே என்ன செய்யும் அப்படின்னா விதைகள் தான் இருக்கும். இந்த மாதிரி நல்ல விதைகளை ஃபஸ்ட்டு பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பால் ரெடி பண்ணலாம். இது ஒரு நாள் ஓவர் நைட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஊற வச்சுக்கோங்க. காலையில் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுக்கலாம். ஈவினிங் செய்கிறதா இருந்தால் நீங்கள் காலையில் ஊற வச்சுக்கோங்க. இதில் அதிக அளவு என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வயிறு சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள், அதாவது மென்ஸ்ட்ரல் டைமில் இருக்கிற பெயின், வயிற்றுப்போக்கு, இது எல்லாத்துக்குமே இது என்ன செய்யுது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பருத்திப்பால் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு நிறைய மில்க் செக்ரிகேட் பண்ணுறதும் இந்த பருத்திப்பால் நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா மில்க் செக்ரிகேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பருத்திப்பாலை நான் நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஊற வச்சதுக்கப்புறமா நான் நல்லா கழுவிருக்கேன். கழுவிட்டு அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அதில் வர்ற விதைகள் எல்லாத்தையுமே மேலே மிதக்கிறது எல்லாத்தையுமே வடித்து விட்டுறலாம். மீதி இருக்கிற விதைகளை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த விதைகள் நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால பால் நல்லா அதிக அளவுலேயே நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த விதைகள் நல்லா கழுவி எடுத்தாச்சு. நான் 8 மணி நேரத்துக்கு மேலவே ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மொத்தமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேங்காய்க்கு பால் எடுக்கிற மாதிரி பருத்தி பாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா 1க்கு 2 வாட்டி அரைச்சி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கழுவி நல்லா சூப்பராக வடிகட்டி எடுத்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அரைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அரைச்சாச்சு. அது கூட என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப அரைச்சிட்டு இன்னொரு வாட்டி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு நீங்கள் புழிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைமில் ஒர்க்கு முடிஞ்சிடும். இல்லை நம்ம ஸ்ட்ரெயினர் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஊற்றி எடுக்கணும். இந்த மாதிரி இல்லைனா பெரிய ஸ்ட்ரெயினரில் ஒரே வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஒரு துணியை வச்சு என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அதையும் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பருத்தி பால் ரொம்ப சூப்பராக கிடச்சிருக்கு. நல்ல விதையாக இருந்துச்சு. அதனால் பருத்தி பாலும் நல்ல திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல சூப்பராக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பருத்தி பால் எடுத்துக்கோங்க. பருத்தி பால் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு எப்படி தேங்காய் புழிஞ்சு எடுக்கப்போ தேங்காய் சக்கை இருக்குமோ அதேமாரி பருத்தி விதைகளையும் சக்கை இருந்துச்சு. இப்போ அதுலேயும் நான் இன்னொரு வாட்டி என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி கூடுதலாக நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா பருத்தி பால் எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு எங்களுக்கு பருத்தி பால் கிடச்சிருக்கு. நாங்கள் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கோம்.
100 கிராம் பருத்தி பால்லே இந்த அளவுக்கு அதிகமாக என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா பால் கிடச்சிருக்கு. நீங்கள் வாங்குகிற விதைகள் நல்ல விதைகளாக இருந்துச்சுன்னா பால் அதிகமாக இருக்கும். விதைகள் வந்து நல்ல தெளிவாக இல்லை அப்படின்னா பால் கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தேங்காயும் ஒரு தேங்காய் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அரைச்சி அதையும் பால் எடுத்து வச்சுருக்கோம். சிலர் வந்து தேங்காயை திருவி சேர்ப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி எல்லாமே பால் எடுத்தாச்சு. இது என்னது அப்படின்னா அரிசி மாவு பச்சரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஒரு ஓரமாக கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னாக்கி அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த பால் கூட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் இந்த பச்சரிசி மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பருத்தி பால் வந்து கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கணும். ஒரு 10-20 நிமிஷம் நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அடுப்பிலே வச்சு என்ன செஞ்சுருங்க அப்படின்னாக்கி நல்லா இந்த மாதிரி சுற்றி விடணும். அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பால் வந்து நல்லா பொங்க நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விடணும். அந்த பச்சை வாடை எல்லாமே போகணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பருத்தி பாலை ரெடி பண்ணணும். இந்த மாதிரி சூப்பராக நீங்கள் என்ன செஞ்சுங்க மண்பானை இல்லை மண்ணில் செஞ்ச பாத்திரத்தில் இருந்ததுன்னா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும். இல்லை நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் சில்வர் பேன் எதில் செஞ்சாலுமே டேஸ்ட் இருக்கும். இருந்தாலும் மண்பானையில் செய்கிறப்ப அது ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா சேர்த்து கரைச்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். அந்த பச்சை வாடை எல்லாம் போகணும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பருத்தி பாலை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் எல்லாம் போனதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னாக்கி திரும்பவும் இந்த மாவு நம்ம சேர்த்ததுனால கட்டி பிடிக்கக்கூடாது. அதையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சுற்றி இருக்க ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாவையும் கரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நாங்கள் வந்து கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன். அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சுக்கு ஏலக்காவை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். ரெண்டையுமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும். பச்சை வாடை எல்லாம் ரொம்ப நேரம் போகணும். இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா 10-20 நிமிஷம் இன்னும் நல்லா வேக வைக்கணும். நல்லா வேக வைக்க தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த பருத்தி பால் வந்து டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து சீக்கிரமே இறக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து டேஸ்ட் இருக்காது. பருத்தி பால் நல்லா காயணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த டயத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் சேர்த்தாச்சு தேங்காய் பால். இன்னும் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 வாட்டி நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்தாச்சு. உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். கம்மியாகவே போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா பொங்க ஆரம்பிச்சிட்டு பாலும் சேர்த்தாச்சு. அதாவது தேங்காய் பால் சேர்த்துருக்கோம், பச்சரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், சுக்கு ஏலக்காய் அப்புறம் பருத்தி பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்னும் நல்லா காய விடணும். 10-20 நிமிஷம் மினிமம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் இந்த பருத்தி பாலை காய்ச்சாதான் அது நல்ல டேஸ்ட்டில் நமக்கு வந்து கிடைக்கும். ஒவ்வொன்றா ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணணும். உங்களுக்கு இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இனிப்புக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இனிப்பு இல்லாமல் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இனிப்பு சேர்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இனிப்பு இல்லாமல் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் கோதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது என்னது அப்படின்னா கருப்பட்டி பாகு. நான் ஏற்கனவே என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா கருப்பட்டி வந்து பாகாக ஆக்கி வச்சுருக்கேன். அந்த பாகுலேருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு 3-4 தேவையான அளவுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த கருப்பட்டி பாகு சேர்க்கணும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. கருப்பட்டி பாகு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதனால் கடைசியில் கருப்பட்டி பாகு சேர்த்தா போதும். கருப்பட்டி பாகு இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டியை நல்லா பாகு மாதிரி காய்ச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இது கூட சேர்த்துக்கோங்க. கருப்பட்டியும் நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பாகு சேர்த்துட்ருக்கோம். நாங்கள் ஒரு 3-4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இதுக்கு கூடுதலாக இனிப்பு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றாக்கலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். இனிப்பு கம்மியாக இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல தாராளமாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா நிறையா சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 4-6 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள் பால் வந்து நல்ல சூப்பராக கலரும் மாறிடுச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. இனிப்பு வேண்டாங்கிறவங்க அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இனிப்பு இல்லாமல் இருக்கிறத நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதை தனியாக வச்சுருவோம். இனிப்பு சேர்த்தது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை தனியாக ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் இனிப்பு சேர்க்காத பருத்திப்பால். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கருப்பட்டி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது மண் சட்டி அப்படிங்கிறதுனால அந்த சூட்டிலே என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா வெந்துட்டுருக்கு.
காமிக்கிறேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த இருக்க ஹீட்டில் என்ன செய்யுது அப்படின்னா இந்த மண்பானையில் இருக்கிற ஹீட்டில் அந்த பருத்தி பால் வெந்துகிட்ருக்கு பாருங்கள். அப்போ மண் சட்டியில் வந்து நல்ல சூடு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் இது நல்லா பொங்க ஆரம்பிச்சிட்டு அடுப்பில் வச்ச மாதிரியே பொங்கிட்டுருக்கு. ஆனால் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சூப்பரான பருத்திப்பால் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் வந்து வேறு டம்ளருக்கு மாற்றிக்கிடுதேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான பருத்திப்பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரம்ஜான் இல்லைனா இந்த இஃப்தார் ரெசிப்பியாக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த டைமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.